இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட அடங்கி போவாங்க. எதிர்த்து ஃப்ரீயாகவே பேச மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட ஃப்ரீயாகவே சுதந்திரமாக பேச முடியாது. ஆனால் அம்மா கிட்ட சுதந்திரமாக பேசுவாங்க. அம்மா கிட்ட கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, அம்மாவும் திட்டுவாங்க. ஒரு சகஜமான ஒரு உறவு முறை யார்கிட்ட இருக்கும்? அம்மா கிட்ட இருக்கும். ஆனால் அப்பா கிட்ட எதிர்த்து பேச முடியாது. அவர் ஒரு சர்வாதிகாரி போல தான் தெரிவார். அந்த பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு அப்பா என்கிற உறவு ஒரு சர்வாதிகாரி போல தோணும். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான் ஹவுஸ் ஓனர். அந்த வீடு என்பது அவர் பேரில் தான் இருக்கும். அதனால தான் அவரை பார்த்து நமக்கு ஒரு ஹவுஸ் ஓனரை பார்த்தா நம்ம என்ன பயப்படுவோம்ல. ஹவுஸ் ஓனர் இல்லாத வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸ் அப்படி சொல்லுவாங்க. சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஹவுஸு. இந்த மாதிரி பயம் இல்லாத, இல்லைனா ஹவுஸ் ஓனரை பார்த்தா நம்ம மூஞ்சை பார்த்தா பயந்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு வணக்கம் வைக்கணும். அவர் வந்து அப்போ வந்து நொட்டன்னுவார். அது நொல்ல, இது நொல்லல, அது சரியில்லை, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் லைட் எரிக்கிறீங்க, சத்தமாக பேசுகிறீங்க, சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லி எதையாவது சொல்லிட்டு கிடப்பார். இது ஹவுஸ் ஓனர் டார்ச்சர். ஏன்னா அவர் வந்து அந்த ஹவுஸுக்கு சொந்தக்காரர், ஹவுஸ் ஓனர் அவர். அதனால் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ணுவார். அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பேச முடியாது. பேசுனா நம்ம காலி பண்ணுங்கன்றவர். இதே தன்மை தான் வீட்டில். ஏன் அப்பா கிட்ட அடங்கி போகிறாங்க தெரியுமா? அந்த வீடு அவரோட பேரில் இருக்குது. அவருக்கு சொந்தமாக, அவருக்கு அந்த பார்வை வந்துடுது. நமக்கும் அந்த பார்வை, இவருக்கு தான் அந்த வீடு சொந்தம். அவர் அப்பாங்கிற, நம்ம அப்பானாலே நம்ம மரியாதை கொடுக்குறோம் போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து மரியாதை கிடையாது. மரியாதைங்கிறது வந்து இப்போ ஒரு அம்மா கிட்ட வந்து நீ எவ்வளோ சுதந்திரமாக பேசுகிற, அம்மா ஒன்று திட்டுறாங்க, நீ ஒன்று அவங்க அம்மாவை திட்டுற, ஒரு உரிமையாக கோவப்படுறல, இது வந்து அன்பு, இது வந்து பாசம், இது வந்து மரியாதை. ஆனால் வந்து அப்பா கிட்ட வந்து எதுவுமே பேச முடியாமல் வாய் பொத்தி நிற்கிற பாரு. காரணம் என்னென்னா, அந்த வீடு அவர் பேரில் தான் இருக்குது. அவர் தான் ஹவுஸ் ஓனர். இது கூட வாடகை வீட்டில் தான் இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க. பெரும்பாலானவங்க வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறாங்க. அது சொந்த வீடு என்னென்னு அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமா சொந்தம்? அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். அந்த அப்பாவுக்கு தான் அவருக்கு சொந்தம். அந்த அப்பாவுக்கு தான் அந்த வீடு சொந்தம். அதனால் அவர் ஒரு ஹவுஸ் ஓனரை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அவர் ஒரு அப்பாவாக பார்க்கல. அப்போ இது அந்த அப்பாவுக்கே இழப்பு. இந்த பிள்ளைகள் நம்மளை ஒரு ஹவுஸ் ஓனர் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு அம்மாக்கிட்ட எவ்வளோ, அப்பாவுக்கே பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை வரும். என்னடா அந்த அம்மாக்கிட்ட இவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க இந்த பிள்ளைகள், நம்மக்கிட்ட இப்படி பேச மாட்டேன்றாங்களே, நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக பேச மாட்டேன்றாங்களே, கோவப்படுறாங்க பிள்ளைகள். நம்மக்கிட்ட கோவப்படணும், நம்ம திட்டணும், திட்டினா மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைங்கிறது அப்பாவுக்கு இருக்குது. ஆனால் இந்த பிள்ளைகள் ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, ஒரு அம்மாக்கிட்ட போய் அவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவுக்கே ஒரே தாழ்வு மனப்பான்மை. அந்த அம்மா மேலே பொறாமை. ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் அம்மா மேலே தான் இந்த அப்படி கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் எல்லார் மேலேயும் அன்பு, அப்பா மேலேயும் பாசம் வரும். அப்பா மேலே தான் அதிகமாக பாசம் வரணும் இன்னும் சொல்லப்போனால். அப்போ ஏன் வருது அப்படின்னா, அந்த வீட்டோட பத்திரம் அந்த அப்பா பேரில் இருக்குது. இதுதான் காரணம். அப்போ ஒரு வீடு வந்து சுதந்திரமாக இருக்கணும், ஒருத்தர் நல்லா பேசிக்கணும், கோவப்படணும், திட்டு வாங்கணும், சண்டை போடணும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கணும் அப்படின்னா அந்த வீடு எல்லாருடைய பேர்லேயும் இருக்கணும். ஒரு வீடு அந்த வீட்டில் உள்ள அனைவருடைய பேர்லேயும் இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் யாருமே ஹவுஸ் ஓனர் கிடையாது, எல்லாருமே ஹவுஸ் ஓனர். அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே ஒரு சட்டத்தை உருவாக்கணும். என்னென்னா, ஒரு வீட்டிற்குள் நீ தங்குகிறாய், நிரந்தரமாக தங்குகிறாய் என்றாலே நீ அந்த வீட்டின் உரிமையாளராக மாற்றப்படுவாய். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வரும். நீ அந்த வீட்டை விட்டு வெளியில் போறியா, அப்போ அந்த உரிமையாளர் என்கிற அந்த தகுதியை இழந்து விடுவாய். யாரும், ஒரு வீடுங்கிறது ஒரு தனி ஒருவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடணும். அப்போ தான் இந்த ஹவுஸ் ஓனரை பார்க்குற மாதிரி அப்பாவை பார்க்குறாங்க பாருங்கள், அந்த நடைமுறை நின்று போகும். அவரும் தன்னை வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் மாதிரி நினச்சிக்கிட்டு மற்றவங்கள பார்ப்பார். மற்றவங்கள வந்து ஆஹா நாம தான் பெரிய பராக்கிரமசாலி, உழைச்சி கிழிச்சி எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் மற்றவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய வீட்டில் தான், நம்ம உழைப்பினால் கட்டப்பட்ட வீட்டில் தான் மற்றவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நினப்புலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதான் ஹவுஸ் ஓனருங்கிற மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் ஹவுஸ் ஓனர் தான் அவர் தானே, அவர் பேரில் தானே பத்திரம் இருக்குது. அவர் பெரிய ஹவுஸ் ஓனராகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். மற்றவங்களாம் ஆமாம் ஹவுஸ் ஓனரை பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்பாவை. அவர் அதிலே பழக்கமாகிடுவார், அதிலே ருசி கண்டுருவார். அப்போ என் அம்மாவை பார்த்தீங்கன்னா அம்மா பேரில் அந்த பத்திரம் இல்லை, அப்பா செத்தாதான் அம்மா ஹவுஸ் ஓனராக மாறுவாங்க. அப்போது அந்த அம்மாக்கிட்ட அந்த இடைவெளி வரும். அம்மாக்கிட்ட பம்மி பேசுவாங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? அம்மா பேரில் சொத்து இருந்ததுன்னா, இப்போ அப்பா இறந்து போயிட்டார், அப்பா பேரில் தான் சொத்து இருந்தது. அப்போ அப்பாக்கிட்ட பம்மி பேசிகிட்டு இருந்தாங்க, அப்பாவுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சொத்தில் பங்கு தருவார் அப்போ தான் பின்னாடி. அல்லது இப்போவே அவர்கிட்ட எதிர்த்து பேசினா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுவார் அப்படின்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அப்பாக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க.
இப்போ அப்பா இறந்து போயிட்டார், இந்த சொத்தெல்லாம் இப்போ அம்மா பேருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அது வரைக்கும் அம்மா கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க, இப்போ அம்மா கிட்ட பம்ம ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா கிட்ட பம்முனா தான் அந்த சொத்து நமக்கு வரும். அல்லது அவங்க வெளியே போயிடுன்னு சொல்லிடக்கூடாது. அம்மாவுக்கும் அந்த ஹவுஸ் ஓனருங்கிற நினப்பு வந்துடும். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்காரரை தான் ஹவுஸ் ஓனராக பார்த்தோம், இப்போ நாமளே ஹவுஸ் ஓனர் ஆகிட்டோம். அவர் போனதுனால, அவர் மண்டையை போட்டதுனால இப்போ நாம் ஹவுஸ் ஓனர் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அம்மா அது வரைக்கும் அம்மாவாக இருந்தாங்க, இப்போ ஹவுஸ் ஓனர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைகளும் அம்மாவை பார்க்கும்போது ஹவுஸ் ஓனரை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. இந்த மாதிரி அப்போ தான் அவங்க சொத்தில் பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நடைமுறை இருக்குல்ல. அந்த அன்பு குடும்பத்துக்குள்ளே எப்படி போலித்தனங்கள் புகுந்து விடுகிறது. அப்போது ஒரு வீடு என்பது அனைவருக்கும் சொந்தமாக, அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அனைவருக்கும் சரிசமமாக சொந்தம். யாரும் அதை விற்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நீ நிரந்தரமாக தங்க போகிற அப்படின்னாலே நீ யாராக வேணா இருக்கலாம். மருமகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாரோ தெரிஞ்சவராக கூட இருக்கட்டும். ஒரு வீட்டுக்குள்ளே நீ நிரந்தரமாக தங்குறியா, அந்த வீட்டில் உனக்கும் சரிசமமாக பங்கு இருக்குது. எல்லாருமே ஹவுஸ் ஓனர் தான் ஒரு வீட்டுக்குள்ளே. அப்போ எல்லாரும் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது, பம்மக்கூடாது. ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட ஒரு வீட்டுக்குள்ளே சர்வாதிகாரம் என்பது வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. அதுக்காக தான் இந்த சட்டம். ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் அனைவருக்குமே அந்த வீடு சொந்தம். அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போறியா, நிரந்தரமாக போறியா, அப்போ அந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லை, அவ்வளோதான். நீ விற்றுட்டு போக முடியாது. ஏன் பங்கை கொடுங்க, நான் விற்றுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. விற்கிறதுக்கு, ஒரு வீட்டை விற்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. இப்படி தான் ஒரு வீடு என்பது என்ன, குடும்பம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம சட்டத்தை உருவாக்கியிருந்தால் இந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இதெல்லாம் தெரியாமல், எதுவுமே இல்லாத மாதிரியும், எந்த விதிமுறையுமே இல்லாத மாதிரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரியும் மனிதர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா முட்டாளாக வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் விண்வெளிக்கெல்லாம் போயிட்டோம், வேற்று கிரகத்தில் போய் நாங்கள் ஆயிருந்துட்டோம், எவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்ச சாதனைகளுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முட்டாள்தனங்கள், வாழ தவறிய வாழ்க்கைகள், இழந்து போன அற்புதங்கள் தான் அங்கே இழந்து போன அற்புதங்கள் தான் அங்கே தெரியுது கண்களுக்கு. அதனால் மனிதர்கள் வந்து ஒரு வீடுங்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொந்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் உள்ளவங்க சமத்துவமாக பழக முடியும். அந்த வீட்டில் எல்லாருமே, வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே உரிமையாளர் தான். அப்போ தான் அப்பான்னா என்ன, அப்பான்னா ஒரு மரியாதை இருக்குது, அம்மானா ஒரு பெரியவங்க அப்படிங்கும்போது ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அந்த மரியாதையும் கடந்து அவர் ஒரு ஹவுஸ் ஓனராக பார்க்கும்போது தான் அந்த அப்பாங்கிறவர் அவர் அப்பாங்கிறதே அவரால் உணர முடியாமல் போயிடும். தான் ஒரு அப்பாங்கிறதே உணர முடியாமல் போயிடும். அப்பான்னா என்னங்கிறதே அவருக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா அவர் ஒரு ஹவுஸ் ஓனராக தான் பார்க்குறாங்க. காரணம் அந்த வீடு அவரோட பேரில் தான் இருக்குது. அப்போ அவருக்கு அந்த அப்பாங்கிற அனுபவத்தை பெற முடியாமல் போயிடுது. அதனால தான் சொல்கிறேன், அப்பாங்கிற அனுபவத்தை பெறணும், அதுதான் முக்கியம், அதான் குடும்பம். அந்த வீடு எல்லாருடைய, அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் அத்தனை பேருடைய பேர்லேயும் அந்த வீடு சரிசமமாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் போய் யாரையும் விற்க முடியாது. என் பங்கை கூட நான் விற்றுட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வெளியில் போறியா போயிடு, அவ்வளோதான், அவனுக்கு உரிமை இல்லை. இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருக்கீங்களா, ஒரு மூணாம் தரத்து ஆள் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் உங்கள் வீட்டில் நீங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் இடம் கொடுக்கணும், அந்த வீட்டில் இருந்துட்டாலே அவருக்கு சரிசமமான பங்கு இருக்கிறது. ஒரு வீடு என்பது யாருக்குமே சொந்தமாக இருக்கக்கூடாது. ஒரு விருந்தினர் வராரு, உங்கள் வீட்டுக்கு வராரு 2 நாள் தங்குறாருன்னா, 1 நாள் தங்குறாரு, 1 மணி நேரம் தங்குறாருனாலே அந்த வீட்டில் அவருக்கு உரிமை இருக்கிறது, அவரும் ஹவுஸ் ஓனராக ஆகிவிடுகிறார் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அவர் அதனால சரி நான் இந்த வீட்டுக்கு உரிமை ஆகிட்டேன், ஏன் சொத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க முடியாது. யாரும் யாருடைய சொத்தையும் வாங்கி விற்க முடியாது. அங்கே இருந்தால் உனக்கு உரிமைப்பா, நீ போறியா, அந்த உரிமை, நீ திரும்பவும் வீட்டுக்கு போகிற, விருந்தினராக வந்த, 1 நாள் இருந்த அல்லது அரை நாள் இருந்த, அரை நாள் இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு உரிமையாளராக இருந்த, இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போய் உங்கள் வீட்டுக்கு போகிற. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த உரிமையை நீ இழந்து விட்டு தான் போகிற. அப்புறம் நீ எந்த வீட்டுக்கு போறியோ அந்த வீட்டோட உரிமையாளராக ஆகிவிடுகிறாய். அதனால் எல்லாரும் இந்த வீட்டின் உரிமையாளர்கள், இந்நாட்டின் மன்னர்கள் என்பது போல எல்லாரும் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்கிற ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும். என்னுடைய பங்கு கூட நான் விற்க போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டை விற்கிற உரிமை அங்கே உள்ள யாருக்குமே கிடையாது, அந்த வீட்டுக்கு சொந்தமான யாருக்குமே கிடையாது. அப்போ வீடு என்பது யாருக்கு, அப்போ விற்கிறது அப்படின்னா எல்லாருமே கையெழுத்து போட்டு தான் விற்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி கூட எல்லாருமே கையெழுத்து போட்டால் தான் அதை விற்க முடியும். அப்படின்னா விற்கணும்னு வரும்போது இன்னொருத்தருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, கையெழுத்து போடுன்னு எல்லாரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணுறதுக்கு நிலைமை வரும்.
இப்போ வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இதை விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் அரங்கேறுவதற்கு வழி இருக்குது. அதனால் ஒரு வீட்டை விற்பதற்கோ வாங்குவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. வீடு என்பது அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்க வேண்டும். வீடு அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த வீட்டை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிறியா, நீ தான்ப்பா உரிமையாளர். எல்லாருமே உரிமை. வீட்டுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? அரசாங்கம் தான். அப்போ அந்த வீட்டுக்கு நாம் இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம், அந்த வீட்டில் இருந்துட்டாலே நீ உரிமையாளர்னு நான் சொன்னேன்ல. அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர் என்ன? அரசாங்கம் தான். அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அரசாங்கம் தானே வீட்டை கட்டி கொடுக்கணும். வீட்டோட ஹவுஸ் ஓனர் யார்? அரசாங்கம் தான். அரசாங்கங்கிறது யார்? மக்கள் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. இப்போ மக்கள் தான் அரசாங்கம். அந்த விதிமுறை தான் அரசாங்கம். அதனால் எவ்வளோ அற்புதமான உண்மை. இப்போ இப்படி வாழ்ந்துருக்கணும். நம்ம இப்படி வந்திருந்தா இங்கே நிறைய பிரச்சனைகளே இருந்திருக்காது. நம்ம தப்பான வழியில் இந்த வாழ்க்கையை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். தப்பான வழியில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மனிதர்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அறியாமை, மூட நம்பிக்கை, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நினைப்பு தவறுகளுக்கு வழிவிட்டது. மூட நம்பிக்கைகளுக்கு கதவு திறந்து விட்டது. மூட நம்பிக்கை என்கிற சாத்தான்களை, சனியன்களை வீட்டில் குடியேற வைத்தது. அதனால தான் மனிதர்கள் வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை இழந்துட்டாங்க.